தமிழ் நெஞ்சங்களுக்கு பேரன்பு கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சம்பத்குமார் பேசுறேன். எங்கேயா பார்த்தாலும் போக்குவரத்து பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த டிவி சேனல் திறந்தாலும் சரி, சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி, மினிஸ்டர் அப்படி பேசினாரு, பயணிகள் இப்படி பேசினாங்க, டிரைவர் அப்படி பேசினாரு, பஸ் வரல, அது வரல, இது வரல. தமிழ்நாடு முழுவதும் இப்ப பரவலாக பேசக்கூடிய ஒரு பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு இந்த பஸ் பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துவது பொது போக்குவரத்து. என்னதான் சொந்த வாகனங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கம்ஃபர்டபுளா ரொம்ப சேஃபா பேருந்துல பயணிக்கிறதா ரொம்ப எளிமையா இருக்கும், குடும்பத்தோடு பயணிக்கிறதா ரொம்ப எளிமையா இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பான்மையான மக்கள் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரி பஸ்ல போயிட்டு வரலாம், கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு போறாங்க. 1970 வரைக்கு முன்பு வரையும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு பாத்தீங்கன்னா பல வகையான பெயர்கள்ல போக்குவரத்து இருந்துச்சு. பல்லவன் போக்குவரத்து கழகம், அப்புறம் சேரன், சோழன், பாண்டியன், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், அம்பேத்கர், இப்படின்னு நிறைய பேர்ல போக்குவரத்து கழகம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு 1972 தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நிர்வாக சீர்திருத்தம் இல்லாத ஒரு பிரச்சனைனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில நிக்குது. நிர்வாக சீர்கேடு அதிகமாயிடுச்சு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 20,000 பேருந்துகள் இருக்குது. தமிழக அரசு கீழே 20,000 பேருந்துகள் இருக்கு. வகை வகையாக பிரிச்சு வச்சிருக்கீங்க. டிஎன்எஸ்டிசிங்கிறீங்க, எஸ்இடிசிங்கிறீங்க, எம்டிசிங்கிறீங்க, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இப்படி வகை வகையா பஸ்ஸுகளை கலர் கலரா பிரிச்சு வச்சிருக்கீங்க. என்ன பயன் நான் கேட்கிறேன், என்ன யூஸ்? தமிழக அரசு நேரடியா சொல்லட்டும், முதல்வர் ஜோசப் பிசி நேரடியா சொல்லட்டும், அண்ணன் தமிழன் பார்த்திபன் நேரடியா சொல்லட்டும். என்ன இதுக்கு முன்னாடி இருந்த போக்குவரத்துறை அமைச்சக, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்ட்டே நான் நேரடியாக கேட்கிறேன், என்ன சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கீங்க?